மூச்சு தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாம என் மாம வாழ்க்கை சொன்ன பேச்ச நீ கேளு எல்லாம் உனக்கு ஆகும் தூடு போதும் அது போதும் அச்சோ ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா ஆன போதிலும் வீடு கட்டு நீ தினமும் முழக்கமுதான் டென்ஷன் தனக்கேறுதா தன்னன் தனிமைய கட்டி பாரு நீ ஓ இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும் ரெண்டும் பியூட்டிஃபுல் காம்போ இன்பம் பாதிதான் துன்பம் பாதிதான் Life's a wonderful rainbow கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு உனக்கில்லை பேஜாரு நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. அந்த பொண்ணை ஒரு தடவை இல்லை 100 தடவை பார்த்தா கூட என் பதில் இதுதான், பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். நக்கலா காலையில வந்தா குட் மார்னிங் சொல்லலாம், மத்தியானம் வந்தா குட் ஆஃப்டர்நூன் தானே சொல்ல முடியும். போடா போடா வேலையா பாடுறா. இந்தாங்க முரளி, காஃபி சாப்பிடுங்க. ஏன் ராமநாதன் நீங்க எடுத்துட்டு வரீங்க? என்னால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு பணம் தான் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபியாவது கொடுக்கலாமே தான். சாப்பிடுங்க. என்விஆரோட சேர்ந்து உங்களுக்கும் நக்கல் ஜாஸ்தியாகி போச்சு. தேங்க்யூ. ஆமா, என்ன முரளி லேட்டு? ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வரீங்களா? ஆமாம்பா, பேங்க்ல இவங்க டார்ச்சரு, வீட்டில் தங்கச்சிங்க டார்ச்சர். எதுக்கு? என்ன என்னை கல்யாணம் பண்ணி வைக்கதான். இப்போதான் கோயிலில் வச்சு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வரேன். ஓ, உங்களுக்கு பொண்ணு ஓகேவா? இந்த பாருங்க முரளி, பொண்டாட்டி அமையறதெல்லாம் எஸ்பி அக்கௌண்ட் ஆரம்பிக்கிற மாதிரி இல்ல. இவனுக்கு இவதான்னு பிறக்கும் போதே எழுதியாச்சு. கண்ணுக்கு எதிரிலேயே சுத்திக்கிட்டு இருப்பா, ஆனா தெரியவே தெரியாது. எங்கெங்கயோ சுத்தி கடைசியில இவதான்னு காட்டும். நமக்கே எரிச்சலும் கோபமும் வரும், இதுக்கா இவ்வளவு பொண்ணுங்களை பார்த்தோன்னு. ஆனா சிலருக்கு பார்த்த உடனே பிடிச்சு போயிரும். அதுவும் மேல இருக்க எப்பவோ எழுதி வச்சது. இந்தாங்க சார், நீங்க பார்க்க வேண்டிய ஃபைலு. அப்புறம் விழுப்புரம் பார்க்கிங் லாட்ல போயிட்டு செலவு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கான்னு போய் பாரு. யாருக்குங்க சார்? நீ யாருக்கு ஜாலரா போடுற? மேனேஜர் அம்மாவுக்கு தானே, அவங்களுக்கு தான். ஓட ஏதாவது வேணா சொல்றேன். மிஸ்டர் ராமநாதன். மேடம். என்ன மிஸ்டர் ராமநாதன், என்ன பண்றீங்க? உங்க வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். அப்புறம் எதுக்கு இங்க வெட்டியா நின்னு அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே ஆபீஸ் ஹாஸ்ல இப்படி பேசி பேசி ஒர்க் எல்லாம் பெண்டிங்ல வச்சிருக்கீங்க. அந்த தப்ப சரி பண்றதுக்கு
சண்டே ஓவர் டைம் பண்ண சொன்னா அப்பவும் இப்படி நின்னு வெட்டி பேச்சு பேசுறீங்களே. இன்னைக்கு வேலை ஒழுங்கா நடக்கணும்னு சொல்லி சிவாவையே வர வேணாம்னு சொல்லியிருக்கேன். பாருங்க மிஸ்டர் ராமநாதன், முரளிக்கு நிறைய வேலை இருக்கு. ஏற்கனவே அவர் லேட்டா வந்திருக்காரு. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே 10 மணிக்கு மேல ஆகும். இப்படி நீங்க வெட்டி பேச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மேல லேட் ஆகும். தயவு செஞ்சு போய் உங்க வேலையை பாருங்க. ஒண்ணும் இல்ல மேடம், முரளிக்கு பொண்ணு பாக்குற வேலை இருந்துச்சு. அதை முடிச்சிட்டு அடிச்சு பிடிச்சு ஓடி வந்திருக்காரு. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். முரளி, நம்ம அப்புறம் பேசுவோம். சார், மேடம் உங்களை வர சொன்னாங்க. எதுக்கு? நீங்க தானே மேடத்துக்கு செலவுக்கு இடம் பார்க்க வெளில அனுப்புனீங்க. எங்க போனீங்கன்னு என்ன கேட்டாங்க. நான் விஷயத்த சொன்னேன். அவங்களே ஆல்ரெடி ஒரு இடத்த சூஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கறதுக்காக வர சொன்னாங்க. அடிச்சிருவேன், கடுப்பேத்தாத, போய் வேலையை பாரு. நீங்க மட்டும் எங்களை கலாய்ப்பீங்க, எங்களுக்கு கலாய்க்க தெரியாதா? சார், மேடத்துக்கு லஞ்ச் வாங்க வெளியில ஹோட்டலுக்கு போறேன். உங்களுக்கு எதுனா வேணுமா? என்னால வெயில் எல்லாம் 4-5 தடவை வெளில போக முடியாது. ராமநாதன் சார், பத்து சார், உங்களுக்கு என்ன வேணுமா? யோ 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 யோ, லஞ்ச் ஆர்டர் பண்றது கூட இந்த டேபிளுக்கு தான் வரணுமா? அந்த அம்மா இந்த டேபிள் மேல ஒரு பெரிய கண்ணே வச்சிருக்காங்க. திட்டுவாங்கப்பா. போங்கப்பா, உங்க கேபினுக்கு போங்க. அங்கேயே போய் ஆர்டர் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்பா ஆபீஸ் காசுல முரளிக்கு லஞ்ச் வாங்குறியா இல்ல மேனேஜர்? சார், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். மேடம் டப்புவா, மேடம் மிச்சஸ்தாரா, நீங்க தான் காசு கொடுக்கணும். என்னப்பா இது அநியாயமா இருக்கு? ஹாலிடேஸ்ல வேலை பார்த்தா நியாயமா ஓவர் டைம் அலவன்ஸ் கொடுக்கணும், லஞ்ச் ப்ரொவைட் பண்ணணும். ஆமாமா. அலவன்ஸ் தான் கிடையாது, லஞ்சாவது கொடுக்க கூடாதா? இங்க மைக்கு பிடிக்காம பேசுறத கொஞ்சம் உள்ள வந்து பேசுங்க சார். எனக்கு என்ன பயம்? முரளி, நீ வரியா? நான் வரல. அந்த அம்மா சாவகாசமே வேணாம், நீங்க போங்க. அப்படி விட்டுற கூடாது முரளி. காலையில என் ஒய்ஃபு கிட்ட லஞ்ச் கேட்டேன். சண்டே அதுமா காலையில சீக்கிரம் உங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கறதே பெருசு. இதுல லஞ்ச் வரையானு துரத்தி அடிக்கிறா. இதை யாருக்கிட்ட போய் சொல்றது முரளி? தபார் பத்து, முரளிக்கு தைரியம் இல்ல. நீ என் கூட வா, 2ல 1 கேட்டுடலாம். நட. சரிங்க சார், நானும் வரேன். விழுந்தா லட்டு, இல்லனா சரி, நீ வா. வரலாமா மேடம்? வாங்க. என்ன விஷயம்? இல்ல மேடம், பொதுவா எல்லா ஆபீஸ்லயும் ஹாலிடேஸ்ல ஒர்க் பண்ணா அலவன்ஸும் லஞ்சும் கிடைக்கணும் 10 தான் சொன்னா மேடம். நான் இப்படா சொன்னேன். எனக்கு தெரியலன்னு சொன்ன மேடம். அப்புறம் எதுக்குடா சாப்பிடாம வேலை பார்க்கணும்? வெளியில போய் ஹோட்டல்ல நம்ம காசுல சாப்பிட்டு ஒரு 1 hour ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு 10 தான் மேடம் சொன்னா. ராமநாதா, நான் இப்படா சொன்னேன். டேய், என்ன சொல்ல விடுறா? நான் தான் சொன்னேன் மேடம், சண்டேன்னு கூட பார்க்காம மேடமே வந்து ஒர்க் பண்ணும்போது ஆஸ் எ டீம் நாமளும் வந்து ஒர்க் பண்ணணும்டான்னு. இந்த லஞ்ச் மேட்டரை மட்டும் கேட்டு போலான்னு வந்தோம் மேடம். லஞ்ச் தானே, சாப்பிடுங்க. பில்ல வச்சு வவுச்சர் போட்டு தாங்க, நான் சைன் பண்றேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். டேய், என்ன ஏன்டா மாட்டி விடுற நீ? டேய், அதை விட்டுறா. முதல்ல பீஸா, கார்லிக் பிரெட் இதெல்லாம் ஆர்டர் பண்ணுவோம். இந்த சண்டேவாவது நல்லா என்ஜாய் பண்ணுவோம். முரளி, உனக்கு என்ன டாபிக்ஸ்? ஏதாவது சார், பண்ணலப்பா. எனக்கு கோக்கு சார். சொல்றேன், வாயா. என்ன சார், முடிஞ்சா? டேய், இந்த பில்லுல மேடம் கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வந்துரு. இபி பில் கட்ட வச்சிருந்த கேஷ்ல வாங்கியிருக்கேன். அந்த அம்மா நல்ல மூட்ல இருக்கும்போதே போய் வாங்கிட்டு வந்துரு. போ போ போ. அதுவும் சரிதான் சார். கொஞ்சம் மிச்ச மீதி ஏதாவது இருந்தா வைங்க சார். என் பையனுக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் பார்க்கலாம், போ. மிஸ்டர் ராமநாதன், மிஸ்டர் ராமநாதன், மேடம், லஞ்ச் பில்லு சைன் பண்ணுங்க. என்னது இது? பில்லு மேடம், உங்க சைனுக்காக தான். அது எனக்கு தெரியுது. அமௌண்ட் பாத்தீங்களா? மேடம், என்ன சொல்றீங்க? என் பர்சனல் கேஷை தான் எடுத்து கொடுத்துருக்கேன் மேடம். சண்டேங்கிறதுனால டிப்ஸ் கூட 50 ரூபா ஆச்சு. அதை கூட நான் கணக்குல சேர்க்கல மேடம். மிஸ்டர் ராமநாதன், ஓவர் டைம் பண்ணா லஞ்ச் ப்ரொவைட் பண்ணலாம். ஆனா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆளுக்கு 100, 150 ரூபானா சரி. ஆனா இந்த பில்ல பாத்தீங்களா? 1800 rupees. இத நான் அலோவ் பண்ண முடியாது. 600 ரூபாய் போட்டு தாங்க, நான் சைன் பண்ணி தரேன். சாப்பிட்ட உடனே வேலையை ஆரம்பிங்க. சார், மேடம் பில்லு கொடுக்க சொன்னாங்க. ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. ச்சே,
இதான் லிமிட்னு அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு சாப்பிட்ற ஆசையே போச்சு. இப்ப இபி பில்லுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. 10. எனக்காக நீயே பேசின மாதிரி என் ஷேரையும் நீயே போட்டுரு. டேய் முரளி, எனக்கு ஃபைனான்சஸ் கொஞ்சம் டைட்டு. முரளி NVR. சொல்ல மறந்துட்டேன், என் பையனுக்கு பீஸானாலே பிடிக்காதான். டேய் ஐயோ, சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நானே வச்சுக்கிட்டேனே. ஹாய் அனு, ஹாய் மாலதி. எப்போ வந்தீங்க? நாங்க வந்து ½ hour ஆச்சு. ஏண்டி இன்னைக்கு பார்லர் போறேன்னு சொல்லிருந்தியே, ஒரு SMS பண்ணிருந்தா நாங்க அங்கேயே வந்திருப்போம்ல. சீக்கிரம் வந்துடலான்னு தான் போனேன், ஆனா லேட் ஆயிடுச்சு. சாப்பிட்டீங்களா? ஏதாவது அம்மா ஏதாவது கொடுத்தாங்களா? அம்மா அம்மா. என்னடி அதிகாரம் ரொம்பதான் தூள் பறக்குது. போனா போது பொண்ணுக்கு பர்த்டே வாச்சன்னு காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து சமையல் ரூமே கெதியா கிடக்குறேன். நீ என்னடானா வந்து ஒரு ஹெல்ப் கூட பண்றது இல்ல. ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்படி அதிகாரம் பண்ணாம இருக்கலாம்ல. பேசுமா, நீ பேசு. இது கூட பேசலனா எப்படி? ஆனா அதுக்கு முன்னாடி கையில இருக்கிறத என்கிட்ட கொடுத்துட்டு பேசு. என்னடா ஆன்ட்டி இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க? ஆமாண்டா. அது ஒண்ணு இல்ல, எங்க அம்மா டென்ஷனா இருக்கும்போது கையில கொண்டு வந்தத அவங்களே குடிச்சிடுவாங்க, அதான். ஆனா எங்க வீட்ல நான் ஹாப்பியா இருக்கிற எல்லா கிரெடிட்டும் எங்க அம்மாவை தான் போய் சேரும். நாங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டாலும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்க அம்மா தான். எல்லாரும் பாக்குறாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. பார்த்தா என்ன, எங்க அம்மாவை நான் காட்டிப்பேன். யார் கேக்குறது? ஆன்ட்டி, காவி எங்க கூட இருந்தா அந்த இடமே செம ஜாலியா இருக்கும். சண்டே கூட நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏய் போதும், ஐஸ் வச்சதெல்லாம் போதும். அதுக்காக நான் தனியா ட்ரீட்லாம் தர மாட்டேன். அம்மா இன்னைக்கு என்ன மெனுமா? வெஜ் புலாவ், கோபி மஞ்சூரியன் ஃப்ரை, அப்புறம் வாழைப்பூ வடை, சப்பாத்தி, டால், தயிர் சாதம், சிக்கன் 65, வெஜிடபிள் பிரியாணி, ஐஸ்கிரீம். அப்பா இவ்வளவுதான் செஞ்சிருக்கேன். சூப்பர்மா. ஐயோ இதோ வந்துட்டேன். எடுத்துக்கோ. Thank you. எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ. எடுத்துக்கடி. என்ன காவியா, இந்த பர்த்டேக்கு உங்ககிட்ட இருந்து என்ன ஸ்பெஷல்? அதுவா, இந்த வருஷம் டீனேஜ் கிராஸ் பண்ணி 20க்கு போறேன். அந்த வேர்ல்டுக்கே அனௌன்ஸ் பண்ண போறேன். என்ன அடடா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் அங்கிள். நோ ஃபார்மாலிட்டிஸ், எல்லாரும் உட்காருங்க. ஹேவ் ஃபன் அண்ட் என்ஜாய். காவியா, கேக் மட்டும் நீ பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்க. லாஸ்ட் மினிட்ல எதுவும் சொதப்பிடாத. இல்லப்பா, கொஞ்ச நேரத்துல நானும் என் ஃப்ரெண்டு போய் வாங்கிட்டு வந்துடுறோம். கேக்காக நீ போவியா? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. அப்பா நான் போகலப்பா, அதுக்கு பதிலா என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறேன். நீங்க போங்க. He gets on my nerves. ஹே, அவர் உன் மேல அக்கறையா இருக்காருடி. அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? இங்க பாரு, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. உன் பர்த்டேக்கு வேற ஒண்ணுமே ஸ்பெஷல் இல்லையா? இருக்கு, ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. ஏய் என்னடி அது? ரொம்ப நாள் பிளான், வரது வரட்டும்னு இன்னைக்கு சொல்லிடலான்னு இருக்க. இந்த பர்த்டேல ஒரு முக்கியமான நபரை எங்க அப்பாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யாரடி அவரு? நீ சொல்றது பார்த்தா ஹிந்தி பட சாங் சிச்சுவேஷன் மாதிரி இருக்க. அதேதான், ஆனா பாட்டு மட்டும் இல்ல. இன்ஃபேக்ட் ஏற்கனவே அவர் எங்க அப்பாக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனவர் தான். ஆனா எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். காவியா, அப்பா இதோ வரேன்ப்பா. 2 minutes வெயிட் பண்ணுங்க, இதோ வரேன். Many more happy returns of the day. அதெல்லாம் இல்ல, நேர்ல வந்து சொன்னாதான் ஏத்துப்பேன்னு சட்டமே போட்டிருக்க. கிளம்பிட்டீங்களா இல்லையா? ஐ அம் வெயிட்டிங். என்ன சைலண்டா இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா இல்லையா? எங்க இருக்கீங்க? வீட்லயா வெளியிலயா? பேங்க்ல. ஓ மை காட், சண்டேயும் வேலையா? முதல்ல கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புற வேலையை பாருங்க. வரேங்க, கண்டிப்பா வரேன். முரளி சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? பர்த்டே கேர்ள் கேட்டு யாராவது நோ சொல்லிருக்காங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க வர வழியில ஒரு ஃபேமஸ் கேக் ஷாப் இருக்கு, அங்க பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் அது வாங்கிட்டு வந்துட முடியுமா? டீடைல்ஸ் SMS பண்றேன். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் காவியா? நீங்க மெசேஜ் அனுப்புங்க, நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். விக்கட்டுமா? நீங்க கேக் வாங்காம வந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க சீக்கிரம் வாங்க. ஏன்னா என் ஸ்பெஷல் கெஸ்டே நீங்க தான். என்ன மிஸ்டர் முரளி, போன்ல எல்லாம் பேசியாச்சா? இல்ல மேம், இன்னொரு கால் பண்ண வேண்டியது இருக்கு. மிஸ்டர் முரளி, இந்த நக்கல் பேச்செல்லாம் போதும். என்னது இது? பாருங்க, 13 அக்கவுண்ட்ஸ்ல பேலன்ஸ் டேலி ஆக மாட்டேங்குது.
இது ராம்நாதன் பார்த்த எஸ்பி அக்கௌண்ட். நான் ஓடியும் கரண்ட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். போய் அங்கே கேளுங்க. என்ன மிஸ்டர் ராமநாதன், வாட் இஸ் ஆல் திஸ்? மேடம் இது பத்தோட வேலை மேடம். அப்ப அவர் எங்க? அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டாரா? மணி என்ன ஆச்சு? மணி 5 மணி ஆச்சு மேடம். மணி ஆயிடுச்சுன்னு நீங்க உடனே கிளம்பி போயிடாதீங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டு போங்க. மேடம் என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஒர்க் இருக்கு முரளி? நான் ஒன்னு பண்றேன், செக்யூரிட்டி வெயிட் பண்ண சொல்றேன். நீங்க முடிச்ச உடனே எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிடுங்க. மேம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. ஒரு 15% தான் இருக்கு. நாளைக்கு காலைல ஒரு 7:30க்கு வந்து முடிச்சு கொடுத்துருட்டுங்களா? ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ் மிஸ்டர் முரளி. அதனால தான் நான் உங்களை சீக்கிரமா வர சொன்னேன். ஆனா நீங்க 2 ஹவர்ஸ் லேட்டா வந்திருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் இது நார்மல் டேஸ்ல முடிக்க வேண்டிய வேலை. ஆனா நீங்க போஸ்ட்போன் பண்ணி அதை இழுத்தடிச்சிட்டே இருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலி இன்னைக்கு வர்க்கே இல்ல. ஆனா நீங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பாக்குறீங்களா இல்லையான்னு ஸ்கூல் டீச்சர் மாதிரி சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தலை எடுத்தா சண்டே அதுவுமா பேங்க்குக்கு வரதுக்கு? நோ நோ மிஸ்டர் முரளி, ஒரு கமிட்மெண்ட்னா அதை முடிக்காம போக கூடாது. நாளைக்கு நாளன்னைக்குன்னு சொல்லி அதை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காதீங்க. தயவு செஞ்சு என்கிட்ட ஃபர்தரா ஆர்கியூ பண்ணாம உங்க வேலையை முடிச்சிட்டு கிளம்புங்க. டெட்லைன் கமிட்மெண்ட் எனக்கும் நல்லா தெரியும். என் டெடிகேஷன் சின்சியாரிட்டி பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஹெட் ஆஃபீஸ்க்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு அர்ஜென்ட் கமிட்மெண்ட் போன வாரமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவாய்ட் பண்ண முடிஞ்சா உங்களை கேட்கவே மாட்டேன். அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க்கும் பண்ண முடியல. 2 ஹவர்ஸ் டைம் கொடுங்க. நான் போய் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து நைட்லாம் உட்காந்து உங்கள் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்றேன். அப்படி நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கலன்னாலும் நான் போவேன். என் மேலே எந்த ஆக்ஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஐ எம் ரெடி டு ஃபேஸ் இட். சரி, யூ மே கோ நவ். இப்போ உங்க பேச்சில காட்டுனீங்களே ஒரு வேகம், அத வேலையில காட்டுங்க. அதர்வைஸ் ஐ ஹேவ் டு ஷோ மை அத்தாரிட்டி. கிளம்பிட்டீங்களா சார்? கிளம்பிட்டேன். சரி சார். சொன்னபடி வந்து வேலையெல்லாம் முடிச்சிடுங்க. ஓகே? ஓகே மேம். சார் இந்த சட்டையெல்லாம் எங்க சார் வாங்குறீங்க? அதெல்லாம் சீக்ரெட்பா, சொல்லக்கூடாது. சரி சார். ஓகே சார். காவ்யா, என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? மெட்டர்னிட்டி வார்ட்ல ஹஸ்பண்ட் டென்ஷனோட அலையற மாதிரி வாசலுக்கு ரூம்க்கு அலைஞ்சுகிட்டு இருக்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணே இல்ல. நீ வந்து உங்க கிட்ட போய் பேசிட்டு நான் வரேன். ஏய், என்னடி டைம் ஆச்சு இன்னும் ரெடி ஆகாம இருக்க? நீ போய் உன் வேலைய பாருமா. காவ்யா, இது காவ்யா. ஹாய் காவ்யா. ஹாய். ஹேப்பி பர்த்டே டு யூ. Thank you. ஹாய்டா. யூசுவலா உன்னோட பர்த்டேவை இவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ண மாட்டியே. இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பாக்கும்போது ரொம்ப கிராண்டா இருக்கு. எனி சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் இருக்கு எங்க அப்பாக்கு. உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு இனிமே தான் தெரியும். இன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டில முக்கியமான ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யாரா இருக்கும்? யாரடி? சொல்றேன். நீங்க எல்லாம் முதல்ல போய் உட்காருங்க. போங்க, போய் உட்காருங்க. கவ்யா, கவ்யா, என்ன வாசல பார்த்துட்டு இருக்க? நீ இன்னும் ரெடி ஆகலையா? ஏதோ ரெடி ஆயிடுறப்பா. கேக் விஷயம் என்னாச்சு? அப்பா, இதுக்கு தான் காலையிலேயே சொன்னேன் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு. மணி என்னாச்சு? 6:30 மணி ஆக போகுது. பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா இன்னும் கேக் ரெடி ஆகல. அப்பா இன்னும் 5 மினிட்ஸ்ல கேக் வந்துரும்ப்பா. இன்னைக்கு ஒரு நாளாவது அட்வைஸ் பண்ணாம இருங்க ப்ளீஸ். என்னமோ பண்ணு போ. ஹே காவ்யா, என்னடி இது?
கவுண்டமணி ஒரு படத்துல வரவங்க கிட்ட ஆடு வெட்டியாச்சான்னு கேக்குற மாதிரி அப்பா கேக் வந்தாச்சான்னு என்கிட்டயே 4 தடவை கேட்டுட்டாரு. எங்க அப்பாவை கவுண்டமணி நான் சொல்றேன், இத மட்டும் அவர் கேட்டாரு கில்லி பிரகாஷ் ராஜ் ஆயிடுவாரு. சரி போ. ஏன் சார் கஷ்டப்படுறீங்க? ஒய்ஃபை கூப்பிடுறது தானே. வைஃப் தானே, வரட்டும் கூப்பிடுறேன். அடடே வாங்க வாங்க வாங்க. ஹலோ, என்ன முரளி, கேக் உங்களே கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லிட்டாளா? சாரி முரளி, ஆனால் அதே சமயம் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்ணு கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணிருக்கா. கேக் வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதில் என்ன இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவியாங்க இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு தான். இப்பதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க உட்காருங்க, ப்ளீஸ் கம். என்னங்க? இதோ வரேம்மா, உட்காருங்க, வந்துடுறேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நானும் உங்களுக்கு ட்ரெஸ் தாங்க கிஃப்டா கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஓ, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. ஹாய், நானும் இதே மாதிரி தான் வாங்கியிருக்கேன். சூப்பர். ஒரு நிமிஷம் இருங்க. பாத்தீங்களா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல? நமக்குள்ள என்ன ஒரு வேவ் லென்த் இல்ல? இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இத நான் இன்னைக்கு போட்டுக்க போறது இல்ல. உங்க கையால வாங்கி கொடுத்ததை தான் போட்டுக்க போறேன். காவியா ரெடியா? சரி, நீங்க ரெடி ஆகுங்க, நான் வெயிட் பண்றேன். வா காவியா.